Taste the Daily. கிருத்திகா மேடம், திமுக கூட்டணியில அதிருப்திலாம் இல்ல, எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அதிக தொகுதியில போட்டியிட அப்படின்றாரு. யார் சொல்றாங்க? முருகன் சார் சொல்றாருங்க. காங்கிரஸ்கார் சொல்றாரு. அவங்க வந்து இப்போ அந்த ஐவர் குழு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்க முதலமைச்சர் மீட் பண்ணும்போது அவங்க வந்து எவ்வளவு பவ்யமா விட்ட காலையே விழுந்துருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி நிலைமையிலதான் இருக்காங்க. அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே சொல்லுங்க. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவரோட முன்னேற்பாட்டுல இந்த ஒரு ஒரு பெயருக்கு ஒரு குழு போட்டு தான் ஏதோ ரொம்ப அதிகமா டிமாண்ட் வைக்கிற மாதிரியும் நெகோசியேட்டிங் டேபிளுக்கு வர்ற மாதிரியும் அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இத வந்து மாணிக்கம் தாக்கூர் அவரே வந்து என்ன சொல்லிருக்காரு, இந்த குழு வந்து எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு தெளிவா. அந்த மாதிரி நிறைய ஃபேக்ஷன்ஸ் வந்து இருக்குது காங்கிரஸ். இங்க தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த செல்வ பெருந்தகை இத வந்து சாதிச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மேடம், இப்போ என்ன சந்தேகம் ஏற்படுதுன்னா, காங்கிரஸ்ல சிலருக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்களுக்கு வந்து திமுக கூட்டணியில தொடர்ந்து டிராவல் பண்றது விருப்பம் இல்ல. அப்படி இருக்கும்போது செல்வ பெருந்தகை ஏன் மீண்டும் மீண்டும் திமுகவுடனே பயணிக்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறாரு. எடுத்திருக்காரு சார். அவரோட பர்சனல் இதுதான் சார். ஒரு தலைவரா மக்களுக்காகவோ இல்ல கட்சிக்காகவோ அவர் வந்து பாக்குற மாதிரி ஒண்ணு அவர் என்ன பண்ணிருக்காருங்க. இத்தனை வருஷத்துல தலைவரா இருந்து கட்சியை எவ்வளவு வளர்த்திருக்காரு, என்ன எவ்வளவு பயணம் போயிருக்காரு, எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் போயிருக்காரு, எவ்வளவு ஆபீஸ் பேரர்ஸ் இது பண்ணிருக்காரு. எல்லாம் பேரளவுக்கு அவரோட அஜெண்டா தவிர வேற எதுவுமே கட்சிக்காக எதுவுமே பண்ணதே இல்லைங்களே. என்னைக்காவது ஒரு நாள் பாத்திருக்கீங்களா பத்திரிகையில வந்து காங்கிரஸ் கூட்டமும் ஏதாவது வந்து பாத்திருக்கீங்களா? எதுவுமே இல்லையே. அவர் வந்து ப்ராக்சி டிஎம்கே மாதிரிதான் போயிட்டு இருக்காரு. ப்ராக்சி டிஎம்கே தான் இல்ல மேடம். முடிந்த வரைக்கும் செயல்படுறாரு மேடம். இல்ல மேடம், எங்க டெல்லி தலைமை எடுக்கிற செல்வ பெருந்தகை எடுக்க முடியுமே தவிர செல்வ பெருந்தகை சொல்லுங்க மேடம். இல்ல கார்கே வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு சொல்லி நீ ஒரு எதுவுமே பண்ண இயலாத ஒரு கிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ஒப்படைச்சிருக்காரு. அது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு மிக மிக பெரிய சரிவு தான் இது. இதோட நிறைய பேர் வந்து அந்த லைன்ல இருக்காங்க. தலைவராக கூடியவர்கள், நல்ல கட்சியை வளர்க்கக்கூடியவர்கள், நல்ல ஒரு திமுக வந்து ஏதாவது தப்பு பண்ணாலும் சொல்லி எடுத்து சொல்லி அதை வந்து திருத்தி மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில செயல்படும் தலைவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களெல்லாம் புறம் தள்ளி இவரை கொண்டு வந்து இவர் வந்து இவரோட அஜெண்டா பாத்துக்கிறதுக்கு இவருக்கு சரியா இருக்கு. அதனால மக்கள் பிரச்சனையும் அவருக்கு அது அக்கறை இல்ல, கட்சி பிரச்சனையும் அக்கறை இல்ல. காங்கிரஸ் வந்து அதல பாதாளத்துக்கு கொண்டு போறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த ஒரு 4.5% வாக்குகளும் இந்த தடவை வந்து வாங்குவாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய இது சவால். திமுக காங்கிரஸ் கூட்டணியில வந்து இப்ப சமீப காலமா பார்த்தனாலே நிறைய அதிருப்தி இருக்கு. திமுக காரங்க காங்கிரஸ் வந்து ரொம்ப அவமரியாதையா பேசுறது, அந்த கட்சியோட தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறது, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் காங்கிரஸ் வந்து நாங்க திமுக கூட தான் பயணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து இப்ப என்ன சொல்றாங்க, 40 தொகுதிகள் கேட்கிறாங்கல்ல, எங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. இது வந்து சீட்டு பேரத்துக்காக காங்கிரஸ் இப்படி 40 தொகுதி கேக்குதா சார்? அவங்க கேட்கிற மாதிரி ஒரு இதுதான் செல்வ பெருந்தகை வந்து ஒரு கட்டமைச்சிருக்காரு, அவ்வளவுதான். உண்மையா வந்து கேட்கிற அந்த அவங்களை பார்த்தாலே கேட்கிற மாதிரி தெரியல. என்ன குடுக்குறாங்களோ அதை நாங்க எடுத்துக்கிட்டு போறோங்கிற மாதிரிதான் வந்து தெரியுது. அதனால இவரு சும்மா இப்படி ஒரு பாவலா பண்ணி ஒரு ஏதோ நிறைய கஷ்டப்பட்டு இவரு ஒரு 25 சீட்டு வாங்கின அப்படிங்கிற மாதிரி இவரு கொண்டு வர இருக்காரு. தொண்டர்களை சமாளிக்கிறதுக்காக அப்படி ஒரு பிம்பத்தை செல்வ பெருந்தகை கட்டமைக்கிறாரா? எதிர்ப்பு சமாளிக்கிறதுக்காக. இப்ப வேலுசாமி போன்றவர்கள், திருச்சி வேலுசாமி, அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து அதாவது தனக்கு உண்டான முக்கியத்துவம் வந்து எங்கேயும் இல்ல அப்படிங்கறத வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. காங்கிரஸ் வந்து கூட்டணியில வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி டிஎம்கே கூட்டணியில
அப்ப அந்த மாதிரி எதிர்ப்பு குரல் வரும்போது இவர் வந்து அதை வந்து நல்லிஃபை பண்ணி நியூட்ரல் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ உண்மையான அக்கறை, உண்மையான கட்சி வளரணும், உண்மையான நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் என்றைக்குமே இருந்ததில்லை. ரெண்டாவது டிஎம்கே கூட எவ்வளவு அனுசரணையா போக முடியுமோ அது போறதுதான் பாப்பாரு. இந்த தடவை 25 சீட்டு கொடுக்கறதே வந்து கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்ட் மத்தவங்க எல்லாம் அதிகமா கேட்டுட்டு இருக்கும் போது சோ இவங்களுக்கு வந்து 40 எல்லாம் வந்து வரதுக்கு கொடுக்க மாட்டாங்க. டிஎம்கே வந்து கான்பிடன்ட், பீகாருக்கு அப்புறம் டிஎம்கே வந்து இன்னும் கான்பிடென்ட்டா தானே இருப்பாங்க. ஆனா நீங்க சொல்றத பாக்கும்போது அப்ப செல்வ பெருந்தகை அவரோட தலைமையில வந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி அவர் தான் தேய்ச்சிட்டு இருக்காரா, திமுக கிட்ட அடகு வச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது நமக்கு. ஆமாங்க சார், அந்த பார்ட்டி எங்க இருக்குங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு நாளாவது முதலமைச்சர் கிட்ட போய் பேசுறாங்களா, எடுத்து சொல்றாங்களா, பத்திரிகைகள் வந்திருக்கா? அப்ப யாருமே சொல்லாம இவங்க என்ன மக்களுக்கு என்ன சேவை பண்றதுக்காக அரசியலுக்கு வராங்க, இவங்களுக்கு என்ன அஜெண்டா, என்னங்க இவங்களோட அஜெண்டா என்ன, பர்சனல் அஜெண்டா தவிர ஒண்ணுமே இல்லையே. ஒரு நாளாவது ஒரு இஷ்யூவாவது கிட்ட இவங்க எடுத்து சொல்லிருப்பாங்களா, துணை முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லிருப்பாங்களா, இல்ல ஏதாவது ஒரு மக்கள் கூட வந்து சந்திச்சு பேசியிருக்காங்களா, ஒரு எத்தனையோ ட்ரேட் பாடிஸ் இருக்கு இவங்கள போய் பேசியிருக்காங்களா, நம்மளோட இண்டஸ்ட்ரி இவ்வளவு சஃபர் ஆயிட்டு இருக்கு, ஏதாவது மேல பார்லிமெண்ட்ல ஏதாவது பேசுறாங்களா, ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா பாருங்களேன். திமுக காரங்க கூட பேசுறாங்க, இவங்க பேசுறது இல்ல. இவங்க வந்து சம்பந்தமே இல்ல. ஒரு அவங்க வந்து தோல்விக்கு மேல தோல்வி வந்துட்டே இருந்தா அவங்கதான் என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்களால சமாளிக்க முடியறது இல்ல. அதனால பண்றாங்க. ஆனா மேடம் இப்ப காங்கிரஸ் கட்சியே திமுக கடுமையா வந்து அவமதிக்கிறாங்க. நம்ம பார்த்தோம், காமராஜரை இழிவா பேசினாங்க, ஐ பெரியசாமி ஒரு விஷயத்த சொல்லி பணக்காரங்க கல்யாணத்துக்கு தான் போவாங்க காங்கிரஸ் கட்சி அப்படின்னு இழிவுபடுத்தினாங்க. ஏன் கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மாநாடு நடத்த அனுமதி தரதில்ல? விசிக என்னன்னா பட்டியலின மக்களுக்கு தொல் திருமாவளவன் அவர்களால் வந்து குரல் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தோம். இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவோடய தொடர்ந்து பயணிக்கிறதுனாலதான் இவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க, என்ன சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க அப்படின்னு திமுக வந்து குறைவான சீட்டுகளை ஒவ்வொரு தேர்தலும் போது குறைச்சிக்கிட்டே வருதா சீட்டுகளை? சார், தமிழ்நாடு அரசியல்ல வந்து இந்த கூட்டணி கட்சி, இந்த 2% கட்சி, 3% கட்சி, இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு இதா ஆயிடுறாங்க. கூட்டணி எங்க அதிகமா இருக்குதோ அங்கதான் வந்து வின்னிங் டீம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கட்டமைச்சுட்டாங்க. அது வந்து இது வந்து ரொம்ப இன்சிக்னிபிகண்டா இருக்கக்கூடிய கட்சிகள் கூட வந்து முன்னுக்கு வந்துடுது. அதாவது இவங்க ஒரு பெரிய பெரிய ஒரு ஆட்கள் மாதிரியும், இவங்க பெரிய லீடர்ஸ் மாதிரியும், இவங்க வந்து பெரிய அறிவு ஜீவிகள் மாதிரியும் வந்து ஒரு தோற்றம் வந்து உண்டாக்கப்படுது. இந்த ஆக்சுவல்ஸ் வந்து அந்தந்த திமுகவும் அண்ணா திமுகவும் தனித்தனியா போட்டி போடுங்க. அதிமுக அது இல்ல, ஓட்டு இருந்தாலும் அந்த திமுக அண்ணா திமுக தனித்தனியா நிக்கணும் மேடம். பரவாயில்ல, நான் வேணா 5 இடம் வந்தா கூட பரவாயில்ல, தனியா கூட நிப்போம். ஆனா நீங்க தனியா நின்னுங்க பாக்கலாம். கூட்டணி கூட்டணி அலைகிறீங்க. அதிமுக பாஜக கூட்டணி வலுவாதான் இருக்கு, ஓகேங்களா? அதிமுக பாஜக கூட்டணி வலுவாதான் இருக்கு. நீங்க தனிச்சு நிக்க முடியுமான்னு கேக்குறீங்க. அதிமுக அந்த சாதனை செஞ்சு காட்டிருச்சு, 234 தொகுதி தனிச்சு இருக்கு. எட்டு தேர்தல்ல வந்து இந்த கூட்டணி தான் சார். திமுக காங்கிரஸ் தொடர்ந்து ஜெயலலிதா கலைஞர் இது அவங்களுக்கான நேரம், அவங்க கிட்ட நம்ம கருத்து. மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். சார், திமுகவும் தனியா நிக்கலாம், அதிமுகவும் தனியா நிக்கலாம். கொச்சப்படுத்தாதீர்கள். எங்கள் பங்கும் இந்த தமிழகத்துக்கு தேவை இருக்கிறது, அந்த கூட்டணிக்கு தேவை இருக்கிறது. அதனால்தான் வந்து
அவங்களுடைய பங்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைன்னா இந்த 4 ஆண்டு கால அம்மா சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. தென்காசி நேத்தும் படுகொலை, இன்னைக்கும் படுகொலை. உங்க செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் நடக்கிற கொடுத்திருப்பாரா? எடப்பாடி முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த வரலாறு பேசுவோம். கிருத்திகா மேம், உங்களோட இறுதி கருத்து மிக சுருக்கமா. அதாவது இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு தலைவிதி என்னன்னா இந்த நரேட்டிவ் செட்டிங்லயே போயிட்டு இருக்குது. சோ எல்லாருமே வந்து அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், ஒரு பொறுப்பு வேணும். அது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை மாறி அவங்களுக்கு வேணுங்கிறது ஒரு செட்டிங் பண்ணி எங்க அதிக பலம் இருக்கோ அங்க போய் சேர்ந்துக்கிட்டு தனக்கு வேண்டியதை சாதிச்சுக்க கூடிய ஒரு அவல நிலை தான் இருக்குது. சோ இதுல வந்து யாரு மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க? ஒரு கூட்டணி கட்சியாவது பேசுறாங்க சார். அட்லீஸ்ட் எடுத்து சொல்றாங்க. நான் வந்து போராட்டமோ இல்ல அது வந்து வெளியே வாங்கன்னு சொல்லல, அட்லீஸ்ட் சொல்லலாம்ல. நெருக்கமா இருக்கீங்க, ஆட்சியாளர்களுக்கு பக்கத்துல இருக்கீங்க. இந்த மக்கள் பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்றதுலயோ ஒரு கருத்து சொல்றதுலயோ இல்ல ஃபீல்டுல வந்து இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, மக்கள் வந்து இத எங்க கிட்ட கொண்டு வர்றாங்க அப்படிங்கறத வந்து அங்க போய் சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கட்சியுமே இல்லைங்க சார் இங்க. சோ ஆட்சியாளர்கள் வந்து அது அப்சல்யூட் பவர், கரெக்ட், அப்சல்யூட்லி தான். சோ அது வந்து யாருமே கேட்கக்கூடிய இது இல்ல. அதே மாதிரி ஊடகவியலாளர்கள் அப்புறம் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து நரேட்டிவ் செட்டிங்லயே கொண்டு போய் மக்களையும் வந்து திசை திருப்பி கடைசியில மக்களுக்கு உண்டான பாதிப்பை தான் கொடுத்துட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு இதுல வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்க சார். இவங்கனால எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்ல. சோ எல்லாருமே பர்சனல் செட்டிங்காக தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு மக்களுக்காக இவங்க யாருமே வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் துணை நிற்பதில்லை அப்படிங்கறது நிதர்சனமான உண்மைங்க. ஓகே மேடம், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை திமுக எப்படி சமாளிக்க போகுது, இந்த கூட்டணி எப்படி 2026 தேர்தலை சந்திக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்.